ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்ப சென்னையில மக்கள் அதிகமா தேடிட்டு இருக்க ஏரியால இந்த ஏரியா இருக்குதுங்க. பஸ் போற மெயின் ரோட்ல இருந்தும் பஸ் ஸ்டாப்ல இருந்தும் வெறும் ஒரு 300 மீட்டர்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல சென்னை சிட்டி லிமிட்டுக்குள்ள வித் CMDA அப்ரூவோட ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜ்ல 2 BHKவும் 3 BHKவும் பார்க்க வந்திருக்கோம். 100% வாஸ்து படி தான் வச்சிருக்காங்க. 2 வெர்டிஃபை டைல்ஸ், டீக்குட் ஃப்ரேமோட மெயின் டோர், ஹால்ல வென்டிலேஷனுக்கு ஒரு மெகா சைஸ் ஃப்ரண்ட் ஸ்டைல் பால்கனி, ஜாகுவார் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் அப்படினுட்டு குவாலிட்டிக்கு ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் கொடுத்து கட்டியிருக்க இந்த வீட்டை பார்க்கிறதுக்கு முன்னாடி ஓவரால் சென்னையில இருக்க எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் தினமும் ஒண்ணா கொண்டு வந்திருக்கேன். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானை டாப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சி மக்களே, நான் சும்மாலாம் சொல்ல, உண்மையிலேயே சொல்றேன். இதுதான் பஸ் போற மெயின் ரோடுங்க. பஸ் ஸ்டாப் இதுதான். ஓகேங்களா? இங்கிறது வெறும் 300 மீட்டர்ஸ்ல சும்மா நடந்து போற தூரத்துலயேங்க இந்த அபார்ட்மெண்ட் வந்துருங்க. ICIPL பிராண்டோட ஸ்வான் அபார்ட்மெண்ட். ஓகேங்களா? இந்த அபார்ட்மெண்ட் ஸ்டில்ட் பிளஸ் 3 ஸ்ட்ரக்சர். கீழே ஃபுல்லாமே கார் பார்க்கிங். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல 5 வீடு, செகண்ட் ஃப்ளோர்ல 5 வீடு, தேர்ட் ஃப்ளோர்ல 5 வீடு, அவ்வளவுதான். ஆனா ஒரு விஷயம், இப்போதைக்கு 6 வீடு தான் இருக்கு. 9 வீடுகள் சோல்ட் அவுட். ஏன்னா லொகேஷன் அவ்வளோ பிரைம். அது தெரியுது பாருங்க, ஒரு பைபாஸ், அது தாம்பரம் பைபாஸ். சரிங்களா? இது ரெடில்ஸ் மெயின் ரோடு. சரிங்களா? நாம இப்ப நின்றுட்டு இருக்க லொகேஷன் அம்பத்தூரை அடுத்துள்ள கள்ளிக்குப்பம். இப்ப நம்ம நின்றுட்டு இருக்க லொகேஷனும் கள்ளிக்குப்பம் பஸ் ஸ்டாப்ல தான். இங்க அம்பத்தூர்ல கள்ளிக்குப்பம் பஸ் ஸ்டாப் ரொம்ப ஃபேமஸ்ங்க. இதான் லேண்ட்மார்க் சரஸ்வதி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். இந்த ஸ்கூல் இருக்க இந்த ரோட்ல ஸ்ட்ரைட்டா போய் ரைட் எடுத்தீங்கன்னா நம்ம அபார்ட்மெண்ட்டுங்க. ரொம்ப சிம்பிள். மெயின் ரோட்ல இருந்து கரெக்டா 300 மீட்டர்ஸ். பாருங்க, நம்ம சைட்ல இருந்து பாக்குறோம். வண்டிங்க கிராஸ் ஆகுது இல்லையா? அதாங்க பைபாஸ். ஓகேங்களா? இந்த சைட் தாம்பரம், அந்த சைட் ரெடில்ஸ். சரியா? இந்த பைபாஸ் நம்ம சைட்ல இருந்து வெறும் 200 to 300 மீட்டர்ஸ் பார்க்க தூரம். வந்தாச்சு நம்ம அபார்ட்மெண்ட்டுக்குள்ள. ஸ்டில்ட் பிளஸ் 3 ஸ்ட்ரக்சர் சொல்லியிருந்தேன். ஆல்ரெடி 9 வீடு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். ஆனா அட்வான்டேஜ் என்னன்னா, இப்ப இருக்க 6 வீடு கூட எல்லா பேசிங்லயும் இருக்கு. எல்லா ஃப்ளோர்லயுமே இப்ப அவைலபிலிட்டியா இருக்குங்க. கீழே ஃபுல்லா கார் பார்க்கிங் கொடுத்ததுனால 15 வீட்டுக்கும் ஃப்ரீயா இருக்குங்க கார் பார்க்கிங் ஸ்பேஸ். அது மட்டும் இல்லாம நம்ம அபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரையில கவர்டு கார் பார்க்கிங், லிஃப்ட் வசதி வந்துரும். 24/7 செக்யூரிட்டி வேற ப்ரொவைட் பண்றாங்க நம்ம அபார்ட்மெண்ட்டுக்கு. பையர்ஸ் முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் இந்த குவாலிட்டி. காலம் பீம்ஸோட சைஸை பாத்தீங்களா? செம்ம ஹெவியா கொடுத்திருக்காங்க. ஒரு G+5 ஸ்ட்ரக்சர் கொண்ட அபார்ட்மெண்ட்டுக்கு எந்த அளவுக்கு பீம் காலம்ஸ் வேணுமோ, எந்த அளவுக்கு கொடுக்கணுமோ அதை ஸ்டில்ட் பிளஸ் 3 ஸ்ட்ரக்சர் கொண்ட இந்த அபார்ட்மெண்ட்டுக்கே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஹெவி காலம்ஸ், ஹெவி பீம்ஸ்ன்ட்டு எல்லாமே செம்ம ஹெவியா கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் வச்சு பிளான் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்ட ப்ராஜெக்ட். எங்க பார்த்தாலுமே கிரானைட் ஃபினிஷிங்ல பக்காவா இருக்குங்க இந்த அபார்ட்மெண்ட். ஸ்டெப்ஸ் ஃபுல்லா கிரானைட், லிஃப்ட் சுத்தியுமே ஃபுல்லா கிரானைட். அது மட்டும் இல்லாம காரிடார் ஏரியாவுமே ஃபுல்லா கிரானைட் போட்டிருக்காங்க. கமர்ஷியலி சேல் பண்ண போற நிறைய அபார்ட்மெண்ட்ல இந்த அளவுக்கு குவாலிட்டி எல்லாம் பார்க்கவே முடியாதுங்க. இங்க ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. நல்ல வென்டிலேஷனுக்கு OTS நிறையவே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. வீட்டுக்கு காத்தோட்டமும் வெளிச்சமும் அருமையா இருக்குங்க. எல்லா பிளாட்டுக்குமே பக்காவா இருக்கு. இப்போ அவைலபிலிட்டி பாத்தீங்கன்னா 6 பிளாட் இருக்கு. ஆனா 6மே ஒரே வீடியோல பார்க்க முடியாது அப்படின்றதுக்காக ரெஃபரன்ஸ்க்கு ஒரு பிளாட்டை மட்டும் பார்த்துப்போம். சரிங்களா? இப்போ நம்ம காரிடார் ஏரியால இருக்க இன்னொரு OTS பார்க்குறோம். எந்த அளவுக்கு வென்டிலேஷன் இருக்கு அப்படின்ட்டு உங்களால பார்க்க முடியும். மக்களே, நீங்க அம்பத்தூர் சைடு, அம்பத்தூர் OT சைடு, இல்ல கள்ளிக்குப்பம் இன்ன ரவுண்ட்ல, இல்ல கொளத்தூர் சைடு, இல்ல கொரட்டூர் சைடு, இல்லனா மாதவரம் சைடு, இந்த ஜோன்ல நீங்க 2 BHK 3 BHK பாக்குறவங்களா இருந்தா நிச்சயமா இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்துருங்க. எங்க இது அநியாயத்துக்கு ரொம்ப பக்கம் இருக்குங்க. மெயின் ரோட்ல இருந்து சும்மா பாக்குற தூரம் தாங்க, வெறும் 200 மீட்டர்ஸ் தான். சரி இருங்க, பிளாட்டை பாத்துருவோம். அதுக்கப்புறம் லொகேஷன் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நம்ம ஒரு 2 BHK பிளாட்டை பார்க்க வந்திருக்கோங்க. சரிங்களா? இதே அபார்ட்மெண்ட் பிளாக்ல உங்களுக்கு 3 BHK பிளாட்டுமே சேலுக்கு அவைலபிள் இருக்கு. இப்போ நம்ம ஒரு 2 BHK பிளாட் மட்டும் ரெஃபரன்ஸ்க்கு பார்த்துப்போம். சரிங்களா? எல்லா பிளாட்டுமே ஒரே டைல்ஸ் தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. சரிங்களா? 2க்கு 4 வெர்டிஃபை டைல் யூஸ் பண்ணிருக்காங்க. இங்க மெயின் டோரை பொறுத்தவரையில உங்களுக்கு டீக்குட் ஃப்ரேம் தான் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. மெயின் டோர் எல்லாமே நல்லா குவாலிட்டியா பிராடனா இருக்கு. உங்களுக்கு எப்பவுமே பார்க்க அழகா வெளிச்சமா ஒரு ஃபிளாட் இருக்கணும்னா கண்டிப்பாக ஹால்ல ஒரு பால்கனி இருக்கணும். அது இந்த வீட்டில் புரிஞ்சு வச்சுக்கிட்டு அழகா ஃபுல் ஓப்பனபிள் பால்கனி ப்ரொவைட் பண்ணிருக்காங்க இங்க. சரிங்களா? உங்களால பார்க்க முடியும். பால்கனி சைஸ்ல நல்லாவே இருக்கும். உங்களுக்கு பால்கனில வாஷிங் மிஷின் வைக்கிற அளவுக்கு வாஷிங் மிஷின் பாயிண்ட்டுமே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சிட்டிக்குள்ள இருக்க ஏரியா ஃபுல்லா வீடுங்க இருக்கு. அந்த பால்கனி வியூ அட்டகாசமா இருக்கு இந்த அபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரையில. அது உங்களால பார்க்க முடியும். நான் சுத்தி காட்டுற பாருங்க. ஃபுல்லா வீடுங்க அபார்ட்மெண்ட்டுக்கு இருக்க ஒரு நல்ல டெவலப்டு ஏரியா. இங்க அம்பத்தூர்ல கள்ளிக்குப்பம் ரொம்பவே ஃபேமஸ்ங்க. மெயின் ஏரியாவும் கூட. இந்த மெயின் ஏரியால மெயின் ரோட்ல இருந்தே வெறும் 200 மீட்டர்ஸ் தான், 300 மீட்டர்ஸ் தான் அப்படின்னும் போது வாங்குறவங்க உண்மையிலேயே ரொம்பவே லக்கிங்க. எதுக்குமே ரொம்ப தூரம் நடக்க வேண்டிய அவசியம் இருக்காது. சும்மா ஒரு 200-300 மீட்டர்ஸ் நடந்தா மெயின் ரோடு வந்துற போது. ஷேர் ஆட்டோ ஃபெசிலிட்டி, பஸ் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்க போது மெயின் ரோட்ல. பக்கத்துலயே நம்ம ஸ்ட்ரீட் போனையிலேயே சரஸ்வதி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு. வெறும் 2 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ்ல உங்களுக்கு வேலம்மாள் ஸ்கூல் வந்துரும், வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் வந்துரும், பத்மஸ்ரீ ஸ்கூல் வந்துரும், டார்வின் ஸ்கூல் வந்துரும், இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் வந்துரும். இது எல்லாமே 2 to 3 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ் குள்ளே இருக்க ஸ்கூல். சரியா?
ஸ்கூல்ஸ் லிஸ்ட்டை பார்த்தாச்சு. இப்போ பால்கனிலேருந்து இப்போ ஹாலுக்கு வந்திருக்கோம். மக்களே பார்த்துக்கோங்க, அங்கே தான் உங்களுக்கு டிவிக்கான பாயிண்ட். சரிங்களா? வீடு வாஸ்துப்படி இருக்கவங்களுக்கு இப்போ நாம கிச்சனை பார்க்க போகிறோம். கிச்சன் ஒன்று பார்த்து பார்த்து டிசைன் பண்ணியிருக்காங்க. சைஸ் இந்த அளவுக்கு தான் எல்லா கிச்சனுமே, இதை விட பெருசாக தான் இருக்கே தவிர்த்து போதும் அளவுக்கு நிறையவா கொடுத்துருக்காங்க. ஃப்ரீயாக இருக்குங்க கிச்சனு. ஓகேங்களா? வால் டைல் பேஸ் பண்ணியிருக்காங்க. ஜாகுவார் பாத்ரூம் ஃபிட்டிங் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் உங்களுக்கு. டிஃபால்ட்டாக ஒரு விண்டோ வந்துடுது. இங்கேயுமே 2க்கு 4 வேர்டிஃபை டைல பார்க்க முடியும். பர்டிகுலராக சொல்லணும்னா நல்ல வெளிச்சமாக இருக்கு. லாஃப்ட்டுமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க மக்களே. சரிங்களா? இங்கே 2 BHK 3 BHK இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? இப்போ 6 பிளாட்டுகள் இருக்கு. 6க்கான சைஸ் சொல்கிறேன் கேளுங்க. 801 ஸ்கொயர் ஃபீட், 809, 871, 905, 1055 அண்ட் 1261 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்ட்டு எல்லா சைஸுகள்லயும் ஃபிளாட் இருக்கு. சின்ன ஃபிளாட் இருந்து பெரிய ஃபிளாட் வரைக்கும் இருக்கு. இப்போ நீங்க பாக்குற ஃபிளாட் வந்து பாத்தீங்கன்னா 801 ஸ்கொயர் ஃபீட் ஃபிளாட். சரியா? இதுவே 1261 ஸ்கொயர் ஃபீட் கூட ஃபிளாட் இருக்குங்க உங்களுக்கு. சில்ட் பிளஸ் 3 ஸ்ட்ரக்சர் தான். ஒரு ஃப்ளோருக்கு சும்மா 5 வீடு தான், அதிகமாலாம் இல்ல. பெரிய லேண்ட் ஏரியா கொண்ட அபார்ட்மெண்ட் அப்படின்றதுனால ஒரு ஃப்ளோருக்கு 5 வீடு தான். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல 5 வீடு, செகண்ட் ஃப்ளோர்ல 5 வீடு, தேர்ட் ஃப்ளோர்ல 5 வீடு, அவ்வளவுதான். எந்த ஃப்ளோர்ல வீடு வாங்கினாலும் உங்களுக்கு அட்வான்டேஜ் தான். ஏன்னா லிஃப்ட் வசதி தான் இருக்கே. இங்க பாருங்களேன், செப்பரேட்டா ஒரு சின்ன பார்ட்டிஷன் வால் கொடுத்து இங்க வந்து வாஷ் பேஷன் வரப்போகுதுங்க. அதுக்காக தான் இந்த சின்ன பார்ட்டிஷன் வால். இங்க வந்து காமன் ரெஸ்ட் ரூமே ப்ரொவைட் பண்ணிருக்கிறதுங்க. எல்லாமே ஜாகுவார் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ். இங்க முக்கியமான ஒரு விஷயத்தை என்னால பார்க்க முடிஞ்சதுங்க. 10 ஃபீட்டுக்கு உங்களுக்கு வால் டைல் பிளேஸ் பண்ணிருக்காங்க. சும்மா 7 ஃபீட்டுக்கு கமர்ஷியலா ப்ரொவைட் பண்ணாம 10 ஃபீட்டுக்கு வால் டைல் கொடுக்கும்போது பார்க்க லுக் நல்லா இருக்கும் உங்களுக்கு. ரெண்டாவது கிளீனிங் பர்பஸ் ரெஸ்ட் ரூமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியா இருக்குங்க. இங்கெல்லாம் ரெஸ்ட் ரூம் பொறுத்த வரைக்கும் 10 ஃபீட்டுக்கு வால் டைல் கொடுத்தே ஆகணுன்ற அவசியமே இல்லை. இருந்தாலும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு காரணம் அப்படியெல்லாம் விற்கிற மக்கள் கிட்ட காஸ்ட் கட்டிங் பண்ணுன்ற அவசியமே இல்லாம ஒர்க்கில் நீட்டா பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால தான் திரும்பவும் சொல்றேன், 9 வீடுகள் விற்க காரணம் இந்த நீட்டான அவுட்புட் தாங்க. பார்க்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிடுங்க. வென்டிலேஷனுக்காக விண்டோஸ் எல்லாமே பெருசாக ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது இன்னொரு கூடுதல் சிறப்பம்சம். நான் பார்த்த வரையில இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா 49% கிட்டத்தட்ட 49% UDS ப்ரொவைட் பண்றாங்க. சரிங்களா? ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் பார்த்தாச்சா, இது அட்டாச் ரெஸ்ட் ரூம். டிஃபால்ட்டா இதுலயுமே ஜாகுவார் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் பிளஸ் 10 ஃபீட்டுக்கு வால் ஃபுல்லாவுமே டைல்ஸ் கவர் பண்ணியாச்சு இந்த ரெஸ்ட் ரூம்லையுமே. சரிங்களா? இது ஜாகுவாரில் வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. பார்க்கவே எல்லாமே கிளாசிக்காக இருக்குங்க. ஒரு சொந்த வீடு கட்டினா என்ன மெட்டீரியல் ஃபர்ஸ்ட் கிரேடாக யூஸ் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் கிரேட் மெட்டீரியல் தான் இந்த வீடு ஃபுல்லாமுமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? முக்கியமான 2 விஷயம் என்னன்னா, சென்னை சிட்டி லிமிட்டுக்குள்ள இருக்கிறதுனால டிஃபால்ட்டா இப்பவே உங்களுக்கு மெட்ரோ வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்கு, ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி இருக்கு. சிட்டி லிமிட்டுக்குள்ள வரதுனால எல்லா விதமான அட்வான்டேஜுமே உங்களுக்கு கிடைக்கும். முக்கியமாக இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு 2 போர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 15 வீடு இல்லையா, 2 போர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சம்பு 15,000 லிட்டருக்கு சம்பு கொடுத்துருக்காங்க. சரி, சம்பு தான் கொடுத்துருக்காங்களே, ஓவர் டேங்க் இல்லையா நான் கேட்டா 2 ஓவர் டேங்க் வேற மேலே கட்டி வச்சிருக்காங்க. அது ஒரு 15,000 லிட்டர். அப்போ பார்த்துக்கோங்க, கிட்டத்தட்ட வாட்டர் ஸ்டோரேஜ் மட்டுமே 36 லிட்டர் வரும். நான் சம்பு ஓவர் டேங்க் சேர்த்து சொல்கிறேன். சரிங்களா? இது இல்லாமல் காரிடார் ஏரியாலாம் ஃபுல்லாக கிரானைட் கொடுத்துருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் ஹேண்ட் ரெயில்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக எல்லா 15 வீட்டுக்கும் கார் பார்க்கிங் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நியர்பை ஸ்கூல்ஸ் பார்த்தோம் இல்லையா, நியர்பை ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசாந்த் ஹாஸ்பிட்டலு, மெரிடியன் ஹாஸ்பிட்டலு, RPS ஹாஸ்பிட்டலு, சென்னை ஹெல்த் ஃபவுண்டேஷனு, இவான் ஸ்டெஃபோர்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்ட்டு இது எல்லாமே பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ். நம்ம சைட்ல இருந்து வெறும் 10 நிமிஷம் டிரைவிங் டிஸ்டன்ஸ்குள்ளேயே இருக்குங்க. இதை தாண்டி பக்கத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சர்ச் இருக்கு, மசூதி இருக்கு. முக்கியமாக ஐயப்பன் கோயில் நம்ம சைட்ல இருந்து வெறும் 900 மீட்டர்ஸ் தாங்க. இங்க இது ரொம்பவே ஃபேமஸ். நான் எதையும் விடலன்னு நினைக்கிறேன், எல்லா விவரத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த அம்பத்தூர்ல கள்ளிக்குப்பத்தில் மெயின் ரோட்ல இருந்து நடந்தே வர தூரத்தில் இவ்வளோ அபார்ட்மெண்ட்டுகளுக்கு மத்தியில் இருக்க நம்ம அபார்ட்மெண்ட்ல விலை 55 lakhsல ஆல் இன்க்ளூசிவ்ல கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன், EB, GST, டாக்ஸஸ், கவர்ட் கார் பார்க்கிங் அப்படின்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து வெறும் 55 லட்சம் தாங்க. உடனே ஸ்கிரீன்ல தெரியற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. அம்பத்தூர்ல, கொளத்தூர்ல, கொரட்டூர்ல, மாதவரம் இன்ன ரவுண்ட்ல, ரெட்டல்ஸ் இன்ன ரவுண்ட்ல, அம்பத்தூர் ஓட்டி இன்ன ரவுண்ட்ல 2 BHK 3 BHK வீடுகள் நீங்க பாக்குறீங்கன்னா ICIPL ஓட ஸ்பான் அபார்ட்மெண்ட் இதுதான் சரியான சாய்ஸ். உடனே ஸ்கிரீன்ல தெரியற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு சைட் விசிட் வந்து பாருங்க. பிடிச்ச ஃபிளாட்டை புக் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு லைக் கொடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐகானை டாப் பண்ணுங்க. சேனல் அடுத்த ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டியோட உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from உங்கள் GS.